ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி என்இசட்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டோட பிஃபோர் சார்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. டேட் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பிஃபோர் சார்ட், சரிங்களா? இந்த ஒரு சார்ட்டு. இப்போ ஆஃப்டர் சார்ட் வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? இது வந்து ஆஃப்டர் சார்ட் ஏயுடி என்இசட்டி. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி என்இசட்டியில் 1 hour டைம் ஃப்ரேமோட சார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன ட்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணணும். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆல்ரெடி வந்து நமக்கு ஹை கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு, லோ வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இருக்கிற டேட்டா ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நமக்கு டேட்டா ரேஞ்ச் அப்படின்றது இதுலேருந்து இது வரைக்கும் தான். நான் வந்து எந்த ஒரு கேண்டில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த கேண்டில் தான் கொடுத்துருந்தேன். இதை வந்து என்கில்ஃபி அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? இதுக்குள்ளே தான் வந்து ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சிஹெச் வந்து தேவையில்லை, சரிங்களா? பட் ஸ்டில் நம்ம வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா சிஹெச்சோட தான் வந்து கொடுப்போம். காரணம் என்ன அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து சிஹெச் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஓபிக்குள்ளே வந்து ரீச் ஆகிடுச்சு. ஓபிக்குள்ளே ரீச் ஆனோடனே இது வந்து ஏஷியன் லோ ஸ்வீப் பண்ணிடுச்சு. பட் வந்து மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து போரிங் ஆன் பண்ணுறேன். போரிங் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த மூமெண்ட் வந்து ஸ்லோ. ஸோ வந்து என்ன பண்ணிடுச்சு, மேலே போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு. பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை விட இந்த மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வந்து ஓபி வந்து மார்க் பண்ணி இந்த ஓபியில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே வந்தோடனே நம்ம நீட்டாக வந்து என்ட்ரி இங்கே கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா கீழே இருக்கிற ஸ்விங் லோக்கு வந்து வச்சுட்டு நம்ம வந்து மேலே வரைக்கும் டார்கெட் வந்து இழுத்துடலாம், சரிங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. மேலே வந்து ஏஷியனோட ஹை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டார்கெட்டும் ஈஸியாக வந்து போயிடும். ஆர்ஆர் வந்து 1:2 தான் வந்து நமக்கு இதில் வந்து ஆர்ஆர் வந்து கிடைக்கிது. ஸோ வந்து ரொம்ப கம்மியான ஆர்ஆர் அப்படின்றத விட வின்னிங் ரேஷியோ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? வின்னிங் வந்து சாலிடாக வந்து இருக்கும்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரி வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து செஷன் என்ட்ரிலையும் வந்து வருது. ஸோ வந்து அது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரி, சரிங்களா? இப்போ இந்த என்ட்ரி எனக்கு வந்து அந்தளவு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை சார் அப்படின்றவங்களுக்கு 1 hourலையும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்குது. அதையே வந்து பார்ப்போம். 1 hourல இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணுறோம், சரிங்களா? 1 hourல இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? மறுபடியும் வருது மார்க்கெட் வந்து 1 hourல அந்த ஜோன் வந்து எடுத்துகிட்டு தான் போகுது. பட் எல்லா டைமும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா வந்து நடக்காது. ரேர் கேஸ் தான். பட் ஸ்டில் வந்து ஒர்க் ஆகிருக்கு, சரிங்களா? அதில் பார்த்தோம்னா ஒரு 5 minutesல டைம் ஃப்ரேம் வந்து திருப்பிட்டு அதில் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். அதை நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து வச்சிட்றேன். 1 hourோட ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வருது. 1 hour வந்து இந்த ப்ளூ கலர் ஆர்டர் பிளாக், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து டைரெக்டாக 1 hour டைம் ஃப்ரேமுக்கு உள்ளே வருது. இம்பல்ஸாக வந்து மார்க்கெட் வந்து வெளியே உடைக்குது, சரிங்களா? இம்பல்ஸான மூவ்ஸ் தான் வந்து நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இம்பல்ஸான மூவ்ஸ் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து காட்டும். ஸோ இம்பல்ஸாக வந்தாலும் நம்ம வந்து சிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சிஹெச் வந்து இங்கே நடக்குது, ஓகேங்களா? இங்கே சிஹெச் பாயிண்ட் வந்து அப்சைடு நமக்கு வந்து போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இந்த ஆர்டர் பிளாக்கில் இருக்கிற இம்பேலன்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து போடுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இறங்கி வந்து எடுக்குது. ஸோ வந்து என்ட்ரி அப்படின்றது நம்ம இந்த பிளேஸில் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். பட் சேஃபர் ஜோன் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இங்கே வச்சோம்னா நமக்கு ஆர்ஆர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரியே இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம கம்மியாக வச்சோம்னா 1:6 வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லாவே ஆர்ஆர் வரும், சரிங்களா? பட் ஆனால் வந்து அது சேஃபாக அப்படின்னு கேட்டோம்னா சேஃப் கிடையாது. இங்கே வைக்கிறீங்கன்னா வேணால் ஓரளவு வந்து சேஃபாக இருக்கும், சரிங்களா? ஸ்விங் லோ லிக்விடிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல, அதனாலங்க ஆர்ஆரை விட நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அதை வந்து மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நீட்டாக போயிட்டு
நம்மளுடைய டார்கெட்டை மார்க்கெட் வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா? ஒரு சின்ன டிபினால இந்த ஒரு சார்ட்டை போஸ்ட் பண்ணது எப்போவுமே எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து மெயினாக இது பண்ணுச்சு. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.